துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா? ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 13 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 வரைக்குமான இந்த 138 நாட்கள் காலத்தில் துலாம் ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டு, சூர்யாவும் தேவாவும் மாதிரி. அதுலேயும் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே சனி ட்ராவல் பண்ணுறாரு. 3 அக்டோபர் வரைக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணுறதுனால நன்மைகளையே செய்ய போகிறார். 6ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு அப்படி ரிவர்ஸ் கியர் போட்டு வராரு. அது துலாமுக்கு 4க்கும் 5க்கும் உடையவர் தான் சனி. ஆனால் இதில் இன்னொரு வித்தியாசமான நிகழ்வும் நிகழுது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை 1, 3, 5ஆம் இடங்களில் விழுவுறதுனால சனியுமே அந்த பார்வை பலத்துக்குள்ளார வந்துடுறாரு. இது முழு சுபரான குருவின் பார்வையில் சனி அமர்கிறார். இது எவ்வளோ நல்ல விஷயம். உங்களுக்கு ஏற்கனவே துலாமுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது. பட் அது என்னால் உணர முடியல சார், எல்லாமே அப்படியே தேங்கின நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நல்லதை விட்னஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அது எல்லாமே கண்கூடாக நல்லதாக மாறுவதை நீங்கள் உணரலாம். முழு பாவர் சனி உங்களை நின்ற இடத்திற்கு தகுந்த பலன்களை கொடுத்து தண்டனையெல்லாம் தரக்கூடியவர். ஆனால் இப்போ அவருமே குருவுடைய பார்வையில் வராரு. ஏற்கனவே இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வருஷம் நமக்கு எப்படா நமக்கு ஒரு நெக்ஸ்ட்டு பிரேக் த்ரூ தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அது கிடைக்கும். அது ஜாப் ப்ரமோஷனாக இருக்கலாம், பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கலாம், சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு தேங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சோ, இப்போ அது எல்லாமே கட கட கடன்னு உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு சேரும். ஸோ நீங்கள் எந்தவித ஒரு சோம்பலுக்கோ இடம் தராமல், மனக்குழப்பத்திற்கு இடம் தராமல் வேகமாக எழுந்து முயற்சித்தீர்கள் என்றால் இது ரொம்ப ரொம்ப ஒரு பொன்னான டைம். இந்த டைம் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக உயர்த்தும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த சனி வக்ர பெயர்ச்சி பற்றி. அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி, ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் எவ்வளவு ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன்ஸை உருவாக்குனாலும், கெடுதலான சூழ்நிலைகளில் உங்களோட லைஃப் இருந்தாலும், ஃபெயிலியர்ஸை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய நேமே ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இன்னும் சொல்ல போனால் கேடயம், உங்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷீல்டு மாதிரி அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பெயர் மாற்றத்திற்கு பிறகு பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் விஐபி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏஆர் திலீபனாக இருந்தப்போ ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வீட்டில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று இன்றைக்கி ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டின் பெருமைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அப்படி பேர் மாற்றம் ஆனதுக்கு பிறகு அந்த வாய்ப்புகள்லாம் எங்கேயோ அவரை கொண்டு போயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவங்களுடைய நேம் மாறும் பொழுது அவங்க வாழ்க்கையே மாறுது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், முக்கியமாக சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது இரண்டுத்திற்கும் ஒரு பொருத்தம் இருக்கணும். உங்களுடைய பிறந்த தேதிக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள். உங்களுடைய சிரமங்களை கம்மி பண்ணிக்கொள்வீர்கள், பணக்காரராக ஆக முடியும். அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தையோடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, அல்லது பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரத்திற்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி,
இதற்குமே பெயர் வந்து ரொம்ப அவசியம் தேவை. தற்போது உங்களுக்கு இத பத்தின ஒரு இலவச பொது பலன்கள் மூலமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு நான் தயாராக உள்ளேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்க நேம வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். ஆனா, இப்ப நான் உங்களுக்கு தரப்போறது உங்களுடைய பிரசன்ட் நேம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா, நான் ஃப்ராங்காவே அது நல்லா இருக்கு. இந்த மாற்றி பேசுவதெல்லாம் கிடையாது. என்ன நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது மொதற்கொண்டு அதில நான் சொல்லுவேன். நல்லா இல்லன்னா மட்டும் தான் திருத்தம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உங்க பிறந்த தேதி பற்றியெல்லாம், அதனுடைய குணாதிசயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அனுப்பும்போது. அதேமாரி வியாபார பெயர், ஒரு வியாபாரம் சரியாகவே போகல. ஏன் சார் என்ன பிரச்சனை? நான் அவ்வளோ உழைப்பு போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, வியாபார பெயரையும் உங்க பிறந்த தேதியும் அனுப்பிச்சு விடுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்த அனுப்பலாம். ஏற்கனவே பேர் வச்சவங்க, குழந்தையுடைய பிறந்த தேதியும், பேரையும் அனுப்பிவிடுங்க. பொருந்தியிருக்கா? இல்லையா? அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புறேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணும்? அப்படிங்கிறத நீங்க என்னுடைய அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸையும் அது கூட நான் விளக்கமா அனுப்புவேன். கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய அந்த குறிப்புகள், பிறந்த தேதி, பெயர் குறிப்புகள், குறிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பினால், 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் WhatsAppல அனுப்பிச்சு வைப்பேன். தயவு கூர்ந்து கமெண்ட்லலாம் மென்ஷன் பண்ணாதீங்க. கீழ தெரியிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.